ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடு என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, கார்த்திக் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு இப்போ அம்மாவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட அருணாச்சலம், என்னடா அம்மாவுக்கு உடம்பு முடியல தான் உன்னை தீபாவை கூப்பிட்டு வர சொன்னேனே, நீ மட்டும் வந்துட்டு அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டுட்ருக்க, தீபா எங்கடா அப்படின்னு வந்து கேட்பாங்க. கார்த்திக் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்போ அருண் வந்துட்டு, என்னாச்சுடா நீ தீபாவோட வருவன்னு பார்த்தா நீ மட்டும் தனியாக வந்திருக்க, என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க. மீனாட்சியும் கார்த்திக் பார்த்து, என்னாச்சு தீபாவுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கா, அவளால் இங்கே வர முடியாதா அப்படின்னு வந்து கேட்பாங்க. எல்லாரும் பேசுகிறத கேட்ட உடனே கார்த்திக் உண்மையை சொல்லலான்னு வந்துட்டு அது வந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு வருவாங்க. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா கீதா ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்கும். கீதா பாட்டினா அமைதியாக போய் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ அருணாச்சலம் வந்துட்டியாம்மா, நீ வருவன் தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கார்த்திக் வந்த உடனே உன்னை பற்றி விசாரித்தேன், ஆனால் அவன் எதுவுமே சொல்லவே இல்லை. அவனை மட்டும் தனியாக பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா உன்னை தான் உன்னோட அத்தை கேட்டுகிட்டே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மீனாட்சியும் போயிட்டு தீபாவை கட்டி பிடிச்சிட்டு, ரொம்ப அடிபட்டுடுச்சு போல இருக்கே அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா கீதா எதுவுமே பேச மாட்டாங்க. என்னம்மா தலையில் கட்டெல்லாம் போட்டுட்ருக்க, ரொம்ப அடிபட்டுடுச்சா அப்படின்னாங்க. அருணும் வந்துட்டு, நீ எங்கன்னு கார்த்திகிட்ட கேட்டால் எதுவுமே சொல்லவே இல்லை, நீ வந்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தீபா அப்படின்வாங்க. அப்போ ஆனந்த் வந்துட்டு, நீ உன்னை ரம்யாவும் அந்த ரியாவும் தூக்கிட்டு போனாங்கல்ல, அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க. உடனே கார்த்திக் வந்து, நான் தீபாவை கூப்பிட்டு போய் அம்மாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போவாங்க. டாக்டர் கிட்ட போயிட்டு, அம்மா என்ன திரும்பவும் மயக்கமாக இருக்காங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு டாக்டர், நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, அவங்க பார்க்க தான் நல்லா இருக்காங்க, அவங்களோட பிபி எல்லாமே வந்து ரொம்பவே அப்நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, அதான் தீபாவை நீங்கள் கூப்பிட்டு வந்துட்டீங்கல்ல, நீங்கள் வந்து உங்கள் அம்மா கிட்ட பேசுங்க, அவங்க கண்டிப்பாக கண்மொழிப்பாங்க அப்படின்வாங்க. கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட எழுந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க கண்முழிக்கவே மாட்டாங்க. அப்போ கார்த்திக் வந்து கீதா கிட்ட, நீங்கள் அம்மாவை வந்து கொஞ்சம் கூப்பிடுங்களேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா கீதா எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்பாங்க. ப்ளீஸ்ங்க, உங்ககிட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கீதாவும் போயிட்டு, அத்தை நான் தீபா வந்திருக்கேன், உங்கள் பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கேன், கண் முழிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அபிராமியும் பார்த்தீங்கன்னா கண் முழிச்சிருவாங்க. தீபா நினச்சிட்டு கீதா பார்த்துட்டு, தலையில் வர அடிபட்டிருக்குன்னு கார்த்திக் சொன்னால் இப்போ உனக்கு எப்படிமா இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க. எதுவுமே பேசாமல் பார்த்தீங்கன்னா கீதா அமைதியாக நின்றுட்டுருப்பாங்க. அப்போது உன்னுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்ல வரும்போது டாக்டர் வந்துட்டு, இப்போ தான் நீங்கள் கண் முழிச்சிருக்கீங்க, எதுக்கு பழையசை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்வாங்க. கார்த்திக்கும் அவங்க அம்மா கிட்ட, ஆமாம்மா இப்போ இதை பற்றி எதுவுமே பேச வேண்டாம், நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்வாங்க. அப்போ சிஸ்டர் பிபி எல்லாமே பார்த்துட்டு, ரொம்ப எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு டாக்டர் அப்படின்வாங்க. அவங்களுக்கு தேவையான மெடிசன் வந்துடுச்சு, அவங்க மருமக அப்புறம் என்ன எல்லாமே நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. வெளியே டாக்டர் கிளம்பி வருவாங்க. கார்த்திக் வந்து கீதா கிட்ட, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்வாங்க. நான் உங்களுக்காக எதுவுமே செய்யவே இல்லை, அந்த போலீஸ்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணுன்றதுக்காக தான் நான் இதெல்லாமே பண்ணேன், அது தெரியாமல் நீங்கள் பட்டுன்னு பேசிகிட்டு இருக்கீங்களேன்னு மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க. டாக்டர் வெளியே வந்த உடனே அருணாச்சலம் இப்போ எப்படி இருக்குது அபிராமிக்கு அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. திரும்பவும் மீனாட்சி தீபா போய் கட்டி பிடிச்சிட்டு, அத்தை மெடிசனால் கூட சரியாகவே இல்லை, ஆனால் உன்னோட குரலால் தான் அத்தை சரியாக இருக்காங்க, ரொம்ப தேங்க்ஸ் தீபா அப்படின்வாங்க. தீபா பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருப்பாங்க. அருணாச்சலமும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது மீனாட்சி வந்துட்டு, என்ன பேசினாலும் தீபா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காளே அப்படி வந்து கார்த்திக் கிட்ட கேட்பாங்க. கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டே இருக்கும்போது ஆனந்த் வந்துட்டு, என்ன நடந்துச்சு அன்னைக்கு, உன்னை கூப்பிட்டு போனதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு வந்து தீபா கிட்ட கேட்பாங்க. எதுவுமே பேசாமல் கீதா நின்றுட்டு இருப்பாங்க. கரெக்டாக ஐஸ்வர்யா வருவாங்க. கீதாவை பார்த்துட்டு, ஐயோ தீபா இங்கே வந்துட்டாளா, அப்போ நடந்த உண்மை எல்லாமே சொல்லியிருப்பாளோ, என்ன ஆக போகுதுன்னு தெரியவே இல்லை, நம்ம அவளை அங்கே தேடிட்டு இருந்தா அவள் இங்கே இருக்காளேன்னு வந்து ஷாக்காகி பார்த்துட்டே இருப்பாங்க. கீதாவும் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவை ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரியே இருக்கும். அதை பார்த்து ஐஸ்வர்யா, என்ன இவன் முறைச்சிட்டு இருக்கா, பயமாக இருக்குதே அப்படின்னு வந்து பார்த்துட்டே இருக்கும்போது அருண் ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு, அன்னைக்கு உன்னை 2 பேரும் கூப்பிட்டு போனாங்கல்ல, அவங்க 2 பேரும் மட்டும் தான் செத்து போனாங்களா, அவங்களுக்கு பின்னாடி வேற யாருனா இருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட ஐஸ்வர்யா, ஆமாம் இவனுக்கு மட்டும் நம்ம மேலே சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. உடனே ஆனந்த் வந்து, என்னாச்சு சொல்லு தீபா அப்படின்னு வந்து கேட்கும்போது, கார்த்திக் வந்துட்டு, இவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க, டாக்டர் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க 2 நாளைக்கு, நான் இவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டால் அருணாச்சலம் மீனாட்சி எல்லாருமே, ஆமாம் அவளை கூப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வை அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா கீதா போயிட்டு இருக்கும்போதே ஐஸ்வர்யாவை இடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்படியே திரும்பி பார்த்து முறைச்சிட்டு வர போவாங்க. அதை பார்த்து ஐஸ்வர்யா, என்ன இவன் நம்மள இடிச்சிட்டு வர போகிறா, நம்ம மேலே இருக்க கோவத்தினால தான் இப்படி வந்து பண்ணிட்டு போகிறாளோ, நம்மளை பற்றின உண்மையை மட்டும் சொல்லிட்டானா நம்மளை வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுமேன்னு யோசிச்சு பார்த்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. எல்லாருமே டாக்டரை கூப்பிடுவாங்க.
டாக்டர் வந்து இவங்க சாப்பிடாம வீக்கா இருக்காங்க. இவங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தீங்கன்னா, கார்ல போயிட்டுருக்கும்போது கார்த்திக் வந்து கீதாவ பார்த்துட்டு, "ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் வீட்ல எல்லார்கிட்டயும் உண்மைய சொல்லிடலான்னு போனேன். நீங்க வரமாட்டீங்கன்னு நெனச்சு. ஆனா நீங்க எப்படி திடீர்னு வந்தீங்க?" அத கேட்ட கீதா வந்து, "நீங்க வந்து என்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டீங்க. எனக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணீங்க. அதுவும் இல்லாம உங்க ஒய்ஃபா வந்து ஒண்ணும் என்ன நடிக்க சொல்லலல்ல. உங்க அம்மாக்காக தானே வர சொன்னீங்க மருமகளா. அத எல்லாத்தையுமே நான் யோசிச்சு பார்த்தேன். சரி நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்ப நம்ம பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் நானும் உங்க கூட வந்தேன்" அப்படின்னுவாங்க. அத கேட்ட கார்த்திக், "உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அத கேட்ட உடனே கீதா மனசுக்குள்ளே, "பெரிய மனசுலாம் ஒண்ணும் கிடையாது. நம்மள போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. அவங்க கையில மாட்டுனா என்கவுண்டர் பண்ணி நம்மள தள்ளிடுவாங்க. அதுக்காக மறைஞ்சு இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு இடம் தேவைப்பட்டது. அதனால தீபாவா நடிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன்" அப்படி வந்து நெனச்சிட்டு இருப்பாங்க. எங்க கார்த்திக் வந்து, "சரி உங்கள பத்தி எதுவுமே நீங்க சொல்லவே இல்ல" அப்படின்னு வந்து கேட்கும்போது, கீதா கார ஸ்டாப் பண்ண சொல்லுவாங்க. கார்த்திக்கும் கார ஸ்டாப் பண்ணிட்டு, "என்னாச்சுங்க?" அப்படின்னு வந்து கேட்கும்போது, "இங்க பாருங்க, என்ன பத்தி நீங்க எதுவுமே கேட்கவே கூடாது. உங்க ஒய்ஃப் கிடைக்கிற வரைக்கும் நான் இங்க இருப்பேன். அது வரைக்கும் மட்டும் தான். அதனால என்ன பத்தி எந்த ஒரு டீட்டெயிலோ, என்னோட பேரோ, என்னவோ எத பத்தியுமே நீங்க என்கிட்ட கேட்கவே கூடாது" அப்படின்னுவாங்க. அத கேட்ட கார்த்திக்கோ சரின்னு சொல்லிட்டு நேரா வீட்ல கொண்டு போயிட்டு ட்ராப் பண்ணுவாங்க. கீதா வீட்ட பார்த்துட்டு, "இதுதான் உங்க வீடா?" அப்படின்னு வந்து கேட்பாங்க. கார்த்திக்கும் ஆமான்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போவாங்க. கீதா உள்ள வந்துட்டு, "என்ன யாருமே இல்லையா?" அப்படின்னு வந்து கேட்பாங்க. "அதான் எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க பார்த்தீங்கல்ல" அப்படின்னுவாங்க. அப்போ கீதா வந்துட்டு, "உங்க வீட்ல ஸ்விம்மிங் பூல் இருக்கா?" அப்படின்னு வந்து கேட்பாங்க. "எதுக்குங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "குளிக்கிறதுக்கு தான்" அப்படின்னு வாஷ்ரூம் இருக்குன்னு கார்த்திக் சொல்லுவாங்க. அதுக்கு கீதா, "எனக்கு வாஷ்ரூம்லலாம் குளிச்சு பழக்கம் இல்ல. நான் ஸ்விம்மிங் பூல்ல தான் குளிப்பேன். சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி எனக்கு ஒரு கப் காஃபி கிடைக்குமா?" அப்படின்னு வந்து கேட்பாங்க. கார்த்திக் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது, "என்னங்க பார்க்குறீங்க? நானே போய் போட்டுக்கலான்னு வந்து நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா எனக்கு காஃபி போடலாம் வராதுங்க. நான் கிச்சன் பக்கமே போனதில்ல" அப்படின்னுவாங்க. அத கேட்ட கார்த்திக்கும், "சரி நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து உங்களுக்கு காஃபி போட்டு தரேன்" அப்படின்னுவாங்க. "உங்களுக்கு காஃபிலாம் போட தெரியுமான்னு?" வந்து கேட்கும்போது, "அதெல்லாம் தெரியும்னு" சொல்லிட்டு கார்த்திக் அங்கேருந்து போகும்போது கீதாவ பார்த்துட்டே போவாங்க. அப்ப கீதா வந்து மனசுக்குள்ளேயே நினைச்சுப்பாங்க, "நான் போலீஸோட என்கவுண்டர்ல இருந்து தப்பிச்சு இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு இடம் தேவைப்பட்டது. அதுக்காக மட்டும் தான் நான் இங்க இருக்கிறேனே" அப்படின்னு வந்து நினைச்சுப்பாங்க. இப்படி இந்த எபிசோட் எண்ட் ஆகும்.